ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டெக் தேடல். நான் சூர்யா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் இந்த மாதிரி அடிக்கடி ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகுதுல்ல, அதை தடுக்கிறதுக்கு 2 வழியை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முதல் வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் அடிக்கடி ஹேங் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிறது தான். நம்ம ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேமரா தான். கேமராவில் நம்ம இப்போலாம் ஒரு ஃபோட்டோவும் 5 MP 6 MPன்னு சொல்லிட்டு இருக்குது. வீடியோலாம் எல்லாமே 4Kல எடுத்துகிட்டு இருக்கும். அதனால் நம்ம மொபைலில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸை இந்த கேமரா எடுத்துக்குது. அதனால் உங்களுக்கு தேவையில்லாத ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ இருந்துச்சுன்னா அதெல்லாம் டெலீட் பண்ணுறேங்க. ஒருவேளை எல்லாமே தேவைன்னா ஏதாச்சும் ஒரு பென்ட்ரைவ்லையோ இல்லை ஏதாச்சும் ஹார்ட் டிஸ்கில் இல்லைனா கம்ப்யூட்டரில் பேக்கப் எடுத்துகிட்டு உங்கள் மொபைலில் டெலீட் பண்ணுறேங்க. இந்த வீடியோவோட ஸ்பான்சர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பைமோட் மொபைல் ஆப். இது ஒரு ஷாப்பிங் பண்ணுற ஒரு ஆப். இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இதில் கிடைக்கும். கிராசரி ஐட்டம்ஸும் கிடைக்கும். நீங்கள் ரெகுலராக வாங்குகிற பொருட்களே இங்கே டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஆப் ஆண்ட்ராய்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது, ஆப்பிள்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இரண்டாவது வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ் வீடியோஸுக்கு அப்புறம் நம்ம ஃபோன் ஸ்டோரேஜை அதிகமாக ஃபில் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் தான். ஆப்ஸ்லேயே முக்கியமாக கேட்ச் மெமரி தான் அதிகமாக நம்ம ஸ்டோரேஜை ஃபில் பண்ணிக்கும். இந்த கேட்ச் மெமரின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆப் யூஸ் பண்ண அதோட டெம்பரரி ஃபைல்ஸ்லாம் அதில் சேவ் ஆகிடும். அதுதான் ஒரு கேட்ச் மெமரியாக உருவாகி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக இருக்கும். இது மோஸ்ட்லி நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப்ஸ் இந்த யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரியான நீங்கள் எந்த ஆப்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அதில் இருக்கிற கேட்ச் மெமரிலாம் பார்த்தீங்கன்னா 1.5 GB 2 GBக்கு மேலெலாம் இருக்கும். கேட்ச் மெமரியை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஆப்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆப் இன்ஃபோன்னு சொல்லிட்டு கீழே ஒன்று இருக்கும். இந்த அன்இன்ஸ்டால் பக்கத்தில் ஐ பட்டன் போட்டு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் கேட்ச்னு சொல்லிட்டு இருக்கும். அது கிளிக் பண்ணுங்கள். கிளியர் கேட்ச்னு இருக்குல்ல, அந்த கிளியர் கேட்சை கொடுங்க. இந்த கிளியர் கேட்ச் கொடுத்தீங்கன்னா இது கீழே இப்போ 620 காட்டுச்சுல, அது இப்போ 0 ஆகிடுச்சு. அது கிளியர் ஆகிடுச்சு. பக்கத்தில் கிளியர் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை மட்டும் கொடுத்துடாதீங்க. ஒரு வேளை கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஆப்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோட்டோஸ், வீடியோஸ் எதுவுமே இருக்காது, எல்லாமே டெலிட் ஆகிடும். அதனால் கவனமாக கிளியர் கேட்ச் மட்டும் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்லேயுமே கேட்ச் மெமரி ஃபுல்லாகிட்டே இருக்கும். இப்போ அடுத்ததாக யூடியூப் லாங் ப்ரெஸ் பண்ணி ஆப் இன்ஃபோ கொடுங்க. ஆப் இன்ஃபோ கொடுத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் கேட்ச் இருக்கும். ஸ்டோரேஜ் அண்ட் கேட்ச்குள்ளே கேட்ச் மெமரி பார்த்தீங்கன்னா 564 இருக்குது. இப்போ கிளியர் கேட்ச் கொடுக்கலாம். கிளியர் கேட்ச் கொடுத்தோடனே அது ஃப்ரீ ஆகிடுச்சு. 564 MB நம்ம ஸ்டோரேஜில் ஃப்ரீ ஆகிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆப்பையும் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு ஈஸியான ட்ரிக்கை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போயிடுங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு ஒன் டேப் கிளீனர் சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஒன் டேப் கிளீனர் சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா இது இந்த ஆப் வரும். இந்த ஆப்பில் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆன அப்புறமா ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்த அப்புறமா கண்டினியூ கேட்கும். கண்டினியூ கொடுத்துக்குங்க. கெட் ஸ்டார்டட் கேட்கும். கெட் ஸ்டார்டட் கொடுங்க. அதுக்கப்புறமா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அது கீழே இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். அப்புறமா திரும்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொடுங்க. அடுத்து அலோவ் கொடுங்க. இல்லை பர்மிஷன் கேட்குறது எல்லாத்தையுமே அலோவ் கொடுத்துங்க. இப்போ யூசேஜ் ஆக்சஸ் கேட்கும். இது ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மொபைலில் இருக்கிற எல்லா ஆப்போட கேட்ச் மெமரியும் கிளியர் பண்ணுறதுனால இதுக்கு யூசேஜ் ஆக்சஸ் நம்ம கொடுத்தாகணும். அதனால் ஒன் டேப் கிளிக் பண்ணி அது உள்ளே பர்மிட் யூசேஜ் ஆக்சஸ் கொடுங்க. கொடுத்துட்டு அப்படியே லைட்டாக பேக் வந்துடுங்க. பேக் திரும்ப அடுத்து அலோவ் கொடுங்க. அலோவ் கொடுக்குறப்ப நோட்டிஃபிகேஷன் கேட்கும். அலோவ் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு திரும்ப கண்டினியூ கொடுத்துங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்தமாரி வந்துடும். இந்த கேட்ச் கிளீனர் சொல்லிட்டு இருக்குல்ல, இந்த கேட்ச் கிளீனர் உள்ளே போனீங்கன்னா ஒரு ஆப்லேயும் எவ்வளோ கேட்ச் மெமரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் காட்டும். இப்போ க்ரோமில் 785 இருக்குது, இன்ஸ்டாகிராமில் 168 இருக்குது. இந்தமாரி ஒரு ஆப்புக்கு இது காட்டும். இதில் கீழே ரவுண்டாக ஒரு சிம்பிள் போட்டு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு திரும்ப கிளிக் பண்ணுங்கள். இப்போ கேட்ச் மெமரி 2.4 GB இருக்குது. இதில் திரும்ப ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அது கேல்குலேட் பண்ணுது. கேல்குலேட் பண்ண அப்புறமா 2.41 GB கேட்ச் மெமரி இருக்குது. அடுத்ததாக இந்த திரும்ப கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக இருக்குல்ல, இந்த ஆட்டோமேட்டிக்கை கொடுத்துட்டு டோன்ட் டாஸ்க் அகைன் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறமா எனேபிள் த அக்சஸபிலிட்டி சர்வீஸ்ன்னு கேட்குது. அது எஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட் டைம் மட்டும் இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த டைம் நீங்கள் இதெல்லாம் பண்ண தேவையில்ல, ஈஸியாகவே இருக்கும்.
அப்படியே கீழே வந்து ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒன் டேப் கிளீனர் சொல்லிட்டு இருக்கும். அந்த ஒன் டேப் கிளீனர்கிட்ட வந்துட்டு ஒன் டேப் கிளீனர் வந்து ஆன் பண்ணிங்க. இதில் வந்து அலோ கேட்கும், அலோ கொடுத்துங்க. கொடுத்த அப்புறமா இது வந்து லைட்டாக கொஞ்சம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த அப்புறமா we take the advantage of the Android accessibility service to the automate the task சொல்லிட்டு வருது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம மொபைலில் இருக்கிற 44 ஆப் வந்து என் மொபைலில் இருக்குது. அந்த 44 ஆப்லேயும் வந்து கேஷ் மெமரி வந்து இது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் பண்ண போகுது. அதனால் வந்து நம்ம பேக்கு அழுத்தக்கூடாது, ஹோமுக்கு வரக்கூடாது, ஸ்க்ரீனால் வந்து லாக் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படியே வந்து வச்சுருக்கணும் அது முடிகிற வரைக்கும். அது வந்து ஓகே கொடுத்துட்டு வெயிட் பண்ணிங்கன்னா அது வந்து இப்போ ஒரு ஆப்பை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணி அதுவே வந்து கேஷ் மெமரி எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஜஸ்ட்டு வெயிட் பண்ணணும். அது வந்து 44 முடிக்கிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் ஆகும் மொத்தமாக முடிக்கிறதுக்கு. அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மொத்தமாக நம்ம மொபைலில் இருக்கிற எல்லா ஆப்ஸோட கேஷ் மெமரியும் வந்து இது வந்து கிளியர் பண்ணிடுச்சு. மொத்தமாக 2.41 GB வந்து கிளியர் பண்ணியிருக்கு. இது நான் வந்து ரீசெண்டாக தான் இதை வந்து கிளியர் பண்ணேன். இப்போ திரும்ப வந்து 2.41 GB வந்து இந்த கேஷ் மெமரி வந்து வந்திருக்கு. அதை வந்து இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. இதை வந்து நீங்கள் மந்த்லி ஒன்ஸோ இல்லை வீக்லி ஒன்ஸோ பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிறத வந்து தடுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த 2 ட்ரிக்கை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். அடிக்கடி உங்கள் மொபைலில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை பேக்கப் எடுத்துகிட்டு உங்கள் மொபைலில் டெலிட் பண்ணுறங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி கேஷ் மெமரியை வந்து ரொம்ப வந்து சேர விடாதீங்க. இந்த 2 விஷயங்களை வந்து நீங்கள் சரியாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட ஸ்டோரேஜ் அவ்வளோ ஈஸியாலாம் வந்து ஃபுல் ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரியான பல டெக் சம்பந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்ள நம்ம டெக் தேடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.